ஹாய்ங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட பக்கெட் லிஸ்ட்ல நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான 90ஸ் கிட்ஸ்க்கு முக்கியமா ஃபேவரட்டான ரவா லட்டு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கு சுகர் பார்த்தீங்கன்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. பவுட்ரு சுகர் தான். ஸோ 3/4 கப்பு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அப்படி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. இதோட 2 ஏலக்காய் போட்டு பவுட்ரு சுகரை வந்து நல்லா ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து சிம்பிளாக வந்து வெறும் சுகர், ரவை, கொஞ்சம் நெய், கொஞ்சம் நட்ஸ் இருந்தாலே போதும். இது வச்சு நம்ம அந்த ரவா லட்டு பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த ரவா லட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போல்லாம் சின்ன வயசில் வந்து இந்த கண்ணாடி குடுவையில் வந்து தள்ளுவண்டியில் தள்ளிகிட்டே வருவாங்க. அது பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருக்கும். பட் அந்த டேஸ்ட்டு நம்ம செய்கிறது வருதான்னு தெரில. பட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நட்ஸ் எல்லாத்தையும் பவுட்ரு சுகர் ஆக்கிட்டு இந்த ரவையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ்ட் பண்ண ரவையோட அதை அப்படியே வந்து ஒரு ட்ரேயில் கொட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பவுட்ரு சுகரையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும். ரவை ஹீட்டோடே பண்ணாதான் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் அதில் சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து நல்லா டைட்டாக பிணைஞ்சிங்கனாலே அப்படியே பிடிச்சிங்கனாலே உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா உருண்டையாக வரும். அப்படியே எல்லா உருண்டையும் உருட்டி வச்சாச்சு. ஆனால் கடைசியில் டேஸ்ட்டு கொடுத்தேன், எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். டேஸ்ட் நல்லாயிருக்கு. பட் சுகர் மட்டும் கொஞ்சம் கூடன்னு சொன்னாங்க. அதனால் சுகர் நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஸோ ரவா லட்டு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போக மோட்டிவேஷனலாக இருக்கும். பாய்.